மதுரை மக்களால் மொட்டை கோபுரம் என்று அழைக்கப்படும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலின் வடக்கு கோபுரம் 9 நிலைகளைக் கொண்டது. 1564 முதல் 72 வரை கிருஷ்ண வீரப்ப நாயக்கரால் கட்டப்பட்டு வந்த இந்த கோபுரம் ஏதோ ஒரு காரணத்தினால் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. பின் 1623இல் இந்த கோபுரம் முழுமை பெற்றது. அப்படி முழுமை பெற்ற பிறகும் இந்த கோபுரம் மதுரை மக்களால் மொட்டை கோபுரம் என்றே அழைக்கப்பட்டது. இன்றும் இச்சொல் வழக்கத்தில் உள்ளது. கோபுரம் வாசலில் அமைந்துள்ள முனியாண்டி கோயில் மொட்டை கோபுரம் என்ற அடைமொழியுடனே அழைக்கப்படுகிறது. இந்த முனியாண்டீஸ்வரர் கோயிலுக்கென்று ஒரு தனி சிறப்பு உண்டு. மதுரையில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் பிறந்து 30 நாட்களுக்குள் இந்த முனியாண்டீஸ்வரரை வந்து தரிசிக்கிறது. அவ்வாறு தரிசிக்கும் பொழுது அந்த குழந்தையின் உடல் நலம், தேக ஆரோக்கியம், ஆயுள் அனைத்தும் மிக சிறப்புடன் இருப்பதாக மக்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதனால் மதுரையில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் இந்த முனியாண்டீஸ்வரரை 30 நாளுக்குள் வந்து தரிசித்து செல்கிறது. நன்றி.